ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நமஸ்தே. வெல்கம் டு ஹிந்தியில் பேசலாம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற தமிழ் வாக்கியங்களை ஹிந்தியில் எப்படி பேசுகிறதுன்னு கற்றுக்க போகிறோம். நிறைய வித்தியாசமான வாக்கியங்களை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. உங்களோட ஹிந்தி ப்ராக்டிஸ்க்கு பிடிஎஃப் தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 3, 2, 1. உங்களுடைய கருத்து என்ன? உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத ஆப்கி ராய் கியா ஹை அப்படின்னு கேட்கலாம். ஆப்கி அப்படின்னா உங்களுடைய அப்படின்னு அர்த்தம், கியா அப்படின்னா என்ன, ராய் அப்படின்னா ஒப்பீனியன். உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத ஆப்கி ராய் கியா ஹை அப்படின்னு சொல்லணும். அப்படி நடந்தால் நன்றாயிருக்கும், இந்த மாதிரி நடந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம்ல, இதை அகர் ஐசா ஹுவா தோ அச்சா ஹோகா, அகர் ஐசா ஹுவா தோ அச்சா ஹோகா அப்படின்னு சொல்லணும். இப்படி நடந்தா அப்படின்னு ஒரு கண்டிஷனோட பேசும்போது நம்ம அகர் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அகர் யூஸ் பண்ணும்போது தோ அப்படிங்கிறதும் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அகர் ஐசா ஹுவா தோ அப்படின்னா அப்படி நடந்தால் அப்படின்னு அர்த்தம். ஐசா அப்படின்னா அப்படி, ஹுவா அப்படின்னா நடக்கிறது. நம்ம ஹோகான்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி ஹுவா அப்படின்னா நடந்தால் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அகர் ஐசா ஹுவா தோ அச்சா ஹோகா, அச்சா ஹோகா அப்படின்னா நன்றாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். எனக்கு யோசிக்க கொஞ்சம் டைம் வேணும், எனக்கு யோசிக்க கொஞ்சம் டைம் வேண்டும் அப்படிங்கிறத முஜே சோச்னே கே லியே தோடா சமை சாஹியே அப்படின்னு சொல்லணும். ரொம்ப சிம்பிள் தான். முஜே சோச்னே கே லியே தோடா சமை சாஹியே அப்படின்னு சொல்லணும். முஜே அப்படின்னா எனக்கு, சோச்னே கேலியே அப்படின்னா யோசிக்க அப்படின்னு அர்த்தம், யோசிப்பதற்காக அப்படின்னு அர்த்தம். இந்த கேலியே அப்படின்னா காக அப்படின்னு அர்த்தம். சோச் அப்படின்னா யோசிக்கிறது. முஜே சோச்னே கேலியே அப்படின்னா எனக்கு யோசிப்பதற்கு அப்படின்னு அர்த்தம். தோடா அப்படின்னா கொஞ்சம், சமை சாகியே டைம் வேண்டும், நேரம் வேண்டும் அப்படின்னு அர்த்தம். முஜே சோச்னே கேலியே தோடா சமை சாகியே அப்படின்னா எனக்கு கொஞ்சம் யோசிக்க டைம் வேண்டும் அப்படின்னு அர்த்தம். எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை அப்படிங்கிறத முஜே நஹி பதா கி கியா கர்னா சாஹியே அப்படின்னு சொல்லணும். முஜே அப்படின்னா எனக்கு, நஹி பதா அப்படின்னா தெரியவில்லை அப்படின்னு அர்த்தம். இந்த கி அப்படின்னா என்று அப்படின்னு மீனிங், கியா கர்னா சாஹியே அப்படின்னா என்ன செய்ய வேண்டும் என்று அப்படின்னு அர்த்தம். முஜே நஹி பதா கி கியா கர்னா சாஹியே அப்படின்னா எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு அர்த்தம். நீங்க சொல்றது எனக்கு சரின்னு தோணுது, நீங்க சொல்றது எனக்கு சரின்னு தோணுது அப்படிங்கிறத முஜே லக்தா ஹை கி ஆப் சஹி போல்தே ஹேன் அப்படின்னு சொல்லணும். முஜே அப்படின்னா எனக்கு, லக்தா ஹை அப்படின்னா தோணுது அப்படின்னு அர்த்தம். இந்த லக் எங்கெல்லாம் வருதோ அப்பெல்லாம் நினச்சிக்கோங்க, தோணுது, உணர்றேன், இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு தான் லக்தா அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். முஜே லக்தா ஹை அப்படின்னா எனக்கு தோணுது அப்படின்னு அர்த்தம். கி அப்படின்னா என்று, என்ன தோணுது, ஆப் சஹி போல்தே ஹேன் நீங்கள் சொல்கிறது சரின்னு தோணுது அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு எந்த மாதிரி வேலை வேணும்? ஒர்க்கிங் பிளேஸில் இந்த மாதிரி வாக்கியங்களை அதிகமாக யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வேலை வேணும் அப்படின்னா ஆப்கோ கிஸ் தரஹ் கி நௌக்கரி சாஹியே, ஆப்கோ கிஸ் தரஹ் கி நௌக்கரி சாஹியே அப்படின்னு கேட்கணும். ஆப்கோ அப்படின்னா உங்களுக்கு, எந்த மாதிரி அப்படின்னா கிஸ் தரஹ் கி அப்படின்னு சொல்லணும். நௌக்கரி சாஹியே அப்படின்னா வேலை வேண்டும் அப்படின்னு அர்த்தம். இந்த வாக்கியத்தில் நீங்கள் நௌக்கரி அப்படிங்கிறதுக்கு பதிலாக காம் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். காம் அப்படின்னாலும் வேலை அப்படின்னு தான் அர்த்தம். நீங்கள் காம் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணும்போது ஆப்கோ கிஸ் தரக்கா காம் சாஹியே அப்படின்னு சொல்லணும். கீ யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா நௌக்கரி அப்படிங்கிறது பெண்பால், அதனால நம்ம கீ யூஸ் பண்ணுறோம். காம் அப்படின்னா ஆண்பால், அதனால நம்ம கா அப்படிங்கிறது தான் யூஸ் பண்ணணும். ஆப்கோ கிஸ் தரக்கா காம் சாஹியே அப்படின்னு சொல்லணும். ஆப்கோ கிஸ் தரக்கி நௌக்கரி சாஹியே அப்படின்னு சொல்லணும். என் உடல்நிலை சரியில்லை,
என்னோட ஹெல்த் சரியில்லை அப்படின்னா மேரி தபியத் டிக் நஹி ஹே, மேரி தபியத் டிக் நஹி ஹே அப்படின்னு சொல்லணும். மேரி அப்படின்னா என்னுடைய, தபியத் அப்படின்னா உடல்நிலை, டீக் அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, டீக் ஹே அப்படின்னு சொல்கிறோம்ல. இப்போ டீக் நஹி ஹே அப்படின்னா சரியில்லை அப்படின்னு அர்த்தம். மேரி தபியத் டீக் நஹி ஹே அப்படின்னா என்னுடைய உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லணும். இந்த இடத்துல ஒரு ஆண் சொல்கிறதா இருந்தாலும் ஒரு பெண் சொல்கிறதா இருந்தாலும் மேரி தபியத் அப்படின்னு தான் சொல்லணும், மேரா யூஸ் பண்ணக்கூடாது. நான் டாக்டரை பார்க்க விரும்புகிறேன், நான் டாக்டரை பார்க்க விரும்புகிறேன். நம்ம தமிழில் நான் டாக்டரை பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லுவோம். பட் நார்மலாக ஹிந்தியில் இந்த பார்க்க அப்படிங்கிற வேர்பு யூஸ் பண்ண மாட்டாங்க. நான் டாக்டரை சந்திக்க விரும்புகிறேன் அப்படிங்கிற வேர்பு தான் யூஸ் பண்ணுவாங்க. இது எப்படி சொல்கிறதுன்னா மே டாக்டர் சே மில்னா சாக்தா ஹூம் அப்படின்னு சொல்லணும். நான் டாக்டரை சந்திக்க விரும்புகிறேன், நான் டாக்டரை பார்க்கணும். இந்த இடத்துலலாம் தேக் அப்படிங்கிற வேர்ப் யூஸ் பண்ண மாட்டாங்க. பார்க்க அப்படிங்கிறது கிடையாது, சந்திக்க அப்படிங்கிறத ஹிந்தியில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. மே டாக்டர் சே மில்னா சாக்தா ஹூம் அப்படின்னா நான் டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு அர்த்தம். இதை ஒரு பெண் யூஸ் பண்ணுறதா இருந்தால் எப்படி சொல்லலாம் அப்படின்னா மே டாக்டர் சே மில்னா சாக்தி ஹூம் அப்படின்னு சொல்லணும். கவலைப்படாதே எல்லாம் நல்லா ஆகிடும், கவலைப்படாத எல்லாம் நல்லா ஆகிவிடும் அப்படின்னு சொல்லுவோம்ல. இல்லைன்னா இந்த இடத்துல சரியாகிவிடும் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சிந்தா மத் கீஜியே சப் அச்சா ஹோ ஜாயேகா அப்படின்னு சொல்லணும். சிந்தா அப்படின்னா கவலைப்படுறது, சிந்தா மத் கீஜியே அப்படின்னா கவலைப்படாத, சப் அப்படின்னா எல்லாம், அச்சா ஹோ ஜாயேகா அப்படின்னா நன்றாகிவிடும் அப்படின்னு அர்த்தம். உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்கன்னா நல்லாயிடும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அச்சா ஹோ ஜாயேகா அப்படின்னு சொல்லலாம். டிக் ஹோ ஜாயேகா அப்படின்னா சரியாகிவிடும் அப்படின்னு அர்த்தம். நம்ம எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இது எனக்கு மிகவும் முக்கியம், இது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல. இதை ஹிந்தியில் எப்படி சொல்கிறதுனா ஏ மேரே லியே பகுத் மகத்துவபூன் ஹே அப்படின்னு சொல்லணும். இந்த மகத்துவபூன் அப்படிங்கிறது ஹிந்தி வேர்டு, பட் நம்ம பேச்சு வழக்கில் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது எனக்கு மிகவும் முக்கியம் அப்படின்னா ஏ மேரே லியே பகுத் இம்பார்ட்டன்ட் ஹே அப்படின்னு சொல்லணும். ஏ அப்படின்னா இது, மேரே லியே எனக்கு, எனக்காக அப்படிங்கிறதுக்கு இந்த மேரே லியே யூஸ் பண்ணிக்கோங்க. பகுத் அப்படின்னா மிகவும், இம்பார்ட்டன்ட் ஹே அப்படின்னா முக்கியம். ஏ மேரே லியே பகுத் இம்பார்ட்டன்ட் ஹே அப்படின்னா இது எனக்கு மிகவும் முக்கியம் அப்படின்னு அர்த்தம். நான் ஹிந்தி கற்றுக்கொள்ள முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன், நான் ஹிந்தி கற்றுக்கிறதுக்கு முயற்சி செஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னா मैं हिंदी सीखने की कोशिश कर रहा हूँ அப்படின்னு சொல்லணும். ஹிந்தி சீக்னே கி அப்படின்னா ஹிந்தி கற்றுக்கொள்ள அப்படின்னு அர்த்தம். கோஷிஷ் கர் ரஹா ஹூம் அப்படின்னா முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். கோஷிஷ் அப்படின்னா முயற்சி. மே ஹிந்தி சீக்னே கி கோஷிஷ் கர் ரஹா ஹூம் அப்படின்னா நான் ஹிந்தி கற்றுக்கொள்ள முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஒரு பெண் சொல்லும்போது மே ஹிந்தி சீக்னே கி கோஷிஷ் கர் ரஹி ஹூம் அப்படின்னு சொல்லணும். இந்த கர் ரஹாஹூன்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு பதிலாக கர் ரஹீஹூம் அப்படின்னு மாற்றிக்கோங்க, அவ்வளோதான். நீங்கள் ஒரு நல்ல மனிதர், நீங்கள் ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு ஒருத்தவங்களை நீங்கள் புகழ்ந்து சொல்லும்போது எப்படி சொல்லணும் அப்படின்னா ஆப் பகுத் அச்சே ஆத்மி ஹே, ஆப் பகுத் அச்சே ஆத்மி ஹே அப்படின்னு சொல்லணும். இதே வாக்கியத்தை நீங்கள் ஒரு நல்ல ஹியூமன் அப்படின்னு சொல்லுவோம்ல, மனித தன்மையுடையவர், இதை எப்படி சொல்கிறது அப்படின்னா ஆப் பகுத் அச்சே இன்சான் ஹே அப்படின்னு சொல்லணும். இன்சான் அப்படின்னா ஹியூமன் அப்படின்னு அர்த்தம். பகுத் அச்சே இன்சான் ஹே அப்படின்னா நீங்கள் நல்ல ஒரு மனிதத்தன்மை உள்ள ஒரு நபர் அப்படிங்கிறத தான் நம்ம இங்கே சொல்கிறோம். நீங்கள் சாதாரணமாக நல்ல மனிதர் அப்படிங்கிறதுக்கு பகுத் அச்சே ஆத்மி ஹே அப்படின்னு சொல்லணும். அவர் நல்ல மனிதர் எப்படி சொல்லலாம், ஓ அச்சா ஆத்மி ஹே, ஓ அச்சா ஆத்மி ஹே அப்படின்னா அவர் நல்ல மனிதர் அப்படின்னு அர்த்தம். எனக்கு வழிகாட்டுங்கள், ஒரு நபர்கிட்ட இந்த ரூட் எப்படி போகணும் அப்படின்னு கேட்குறோம், எனக்கு இந்த வழியை காட்டுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு எப்படி கேட்குறது அப்படின்னா முஜே ராஸ்தா திகா தீஜியே அப்படின்னு சொல்லணும். முஜே அப்படின்னா எனக்கு, ராஸ்தா அப்படின்னா வழி, காட்டுங்கள் அப்படின்னா திகா தீஜியே அப்படின்னு சொல்லணும். நம்ம நார்மலாக காட்டு அப்படிங்கிறதுக்கு திகாவோ அப்படின்னு சொல்லலாம், காட்டுங்கள் அப்படின்னா திகா தீஜியே அப்படின்னு சொல்லணும். எனக்கு வழி காட்டுங்கள் அப்படின்னா முझे रास्ता दिखा दीजिए அப்படின்னு சொல்லணும்.
எனக்கு கொஞ்சம் பயிற்சி செய்ய வேண்டியிருக்கு, எனக்கு கொஞ்சம் பயிற்சி செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னா முஜே தோடா அபியாஸ் கர்னா ஹை அப்படின்னு சொல்லணும். முஜே அப்படின்னா எனக்கு, தோடா கொஞ்சம், அபியாஸ் அப்படின்னா பயிற்சி, கர்னா ஹை அப்படின்னா செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு அர்த்தம். முஜே தோடா அபியாஸ் கர்னா ஹை அப்படின்னா எனக்கு கொஞ்சம் பயிற்சி செய்ய வேண்டியிருக்கிறது அப்படின்னு அர்த்தம். நான் ஹிந்தி கற்றுக்கொள்வதற்கு தினமும் பயிற்சி செய்கிறேன். நான் ஹிந்தி கற்றுக்கிறதுக்கு தினமும் பயிற்சி செய்கிறேன். ஏன் இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா உங்களோட நண்பர்கள்ட்ட நீங்கள் சொல்லலாம், நான் ஹிந்தி கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம்ல. இதை கூட நீங்கள் ஹிந்தியில் சொன்னால் நல்லாயிருக்கும். நான் ஹிந்தி கற்றுக்கொள்வதற்கு தினமும் பயிற்சி செய்கிறேன் அப்படிங்கிறத मैं हिंदी सीखने के लिए रोज अभ्यास करता हूँ அப்படின்னு சொல்லணும். மே அப்படின்னா நான், ஹிந்தி சீக்னே கேலியே அப்படின்னா ஹிந்தி கற்றுக்கொள்வதற்கு அப்படின்னு அர்த்தம். ரோஸ் அப்படின்னா தினமும், அபியாஸ் அப்படின்னா பயிற்சி, செய்கிறேன் அப்படின்னா கர்த்தாகும். நான் ஹிந்தி கற்றுக்கொள்வதற்கு தினமும் பயிற்சி செய்கிறேன் அப்படின்னா मैं हिंदी सीखने के लिए रोज अभ्यास करता हूँ அப்படின்னு சொல்லணும். இது ஒரு பெண் சொல்லும்போது கர்த்தி ஹூம் அப்படின்னு மாற்றிக்கோங்க. நீங்கள் எவ்வளவு காலமாக இங்கே தங்கியிருக்கீங்க, நீங்கள் எவ்வளவு காலமாக இங்கே தங்கியிருக்கிறீர்கள் அப்படிங்கிறத आप कितने समय से यहाँ रखते हैं, आप कितने समय से यहाँ रखते हैं அப்படின்னு சொல்லணும். आप அப்படின்னா நீங்கள், எவ்வளவு காலமாக அப்படிங்கிறத கித்னே சமை சே அப்படின்னு சொல்லணும். இங்கே தங்கியிருக்கிறீர்கள் ரொம்ப சிம்பிள் தான், யஹா ரக்தே ஹேன் அப்படின்னு சொல்லணும். நம்ம நீங்கள் அப்படின்னு சொல்கிறதுனால நம்ம ரக்தே ஹேன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். ஆப் கித்னே சமய சே யஹா ரக்தே ஹேன் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ காலமாக இங்கே தங்கியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ரகு அப்படின்னா தங்கியிருக்கிறது. நீங்கள் இங்கே வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீங்கள் இங்கே வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறத முஜே பகுத் குஷி ஹே கி ஆப் யஹா ஆயே அப்படின்னு சொல்லணும். முஜே அப்படின்னா எனக்கு, பகுத் அப்படின்னா மிகவும், குஷி அப்படின்னா மகிழ்ச்சி, கி அப்படின்னா என்று அப்படின்னு அர்த்தம். ஆப் நீங்கள், யஹா இங்கே, ஆயே அப்படின்னா வந்திருக்குது. முஜே பகுத் குஷி ஹே கி ஆப் யஹா ஆயே அப்படின்னா நீங்கள் இங்கே வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அர்த்தம். சில நேரங்களில் வாழ்க்கை கடினமாக இருக்கிறது, சில நேரங்களில் வாழ்க்கை ரொம்ப கடினமாக இருக்கு அப்படின்னு சொல்கிறத கபி கபி ஜிந்தகி கடின் ஹோத்தி ஹே அப்படின்னு சொல்லணும். கபி கபி அப்படின்னா சில நேரங்களில் அப்படின்னு அர்த்தம். ஜிந்தகி அப்படின்னா வாழ்க்கை, கடின் ஹோத்தி ஹே அப்படின்னா கடினமாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். கபி கபி ஜிந்தகி கடின் ஹோத்தி ஹே அப்படின்னா சில நேரங்களில் வாழ்க்கை கடினமாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது, உங்களிடம் பேசிக்கொண்டிருந்தது மிகவும் நன்றாக இருந்தது அப்படிங்கிறத आपसे बात करके बहुत अच्छा लगा, आपसे बात करके बहुत अच्छा लगा அப்படின்னு சொல்லணும். आपसे அப்படின்னா உங்களிடம், बात करके அப்படின்னா பேசிக்கொண்டிருந்தது அப்படின்னு அர்த்தம். बहुत மிகவும், நன்றாக இருந்தது அப்படிங்கிறத अच्छा लगा அப்படின்னு சொல்லணும். आपसे बात करके बहुत अच्छा लगा அப்படின்னா உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கற்றுக்கிட்டு இருந்த இந்த வாக்கியங்களை உங்களோட ஹிந்தி ப்ராக்டிஸில் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அடிக்கடி இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் நம்ம ப்ராக்டிஸ்க்காகத்தான் உங்களுக்கு நான் வீடியோவாக பண்ணுறேன். தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களால் கண்டிப்பாக ஹிந்தியில் பேச முடியும். திரும்பவும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தன்யவாத்.